வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம் 6ஆம் அத்தியாயம் போர் தீர்ந்து அமைதி காண. அதில் அதிகாரிகளையொட்டி உபதேச மாறுபாடு. இந்த நாளில் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் சொல்கிறது போல அப்போது பண்ண மாட்டார்கள். பாத்திரமறிந்து யோகியதை பார்த்து அதிகாரம் உள்ளவருக்கே சொல்வார்கள். சரியாக புரிந்து கொள்ள முடியாதவர்கள் புரிந்து கொண்டாலும் அதை முறையாக பாடுபட்டு அனுஷ்டானத்துக்கு கொண்டு வர முடியாதவர்கள் தப்பாக புரிந்து கொண்டதை அனுஷ்டானம் செய்து விபரீதத்தை உண்டாக்கி கொள்ளக்கூடியவர்கள் என்று இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சராசரி ஜன சமூகம் முழுவதற்கும் ஒரு பெரிய தத்துவத்தை நிரம்பவும் அபியாச வைராகிய சாதனை தேவைப்படும் சித்தாந்தத்தை சொல்ல மாட்டார்கள். பிரிண்டிங் பிரஸ் வராததால் ரொம்ப குறைச்சலாகவே பிரதி எடுக்கக்கூடியதாக சுவடிகளில் அவர்கள் சாஸ்திரமாக எழுதி வைத்தது யார்? யோகியதையுள்ள பாத்திரர்களாக இருந்தார்களோ, அதாவது அதிகாரிகள் என்று கருதப்பட்டவர்களாய் இருந்தார்களோ அவர்களுக்குத்தான் பிரயோஜனப்பட்டன. யார் வேண்டுமானாலும் வாங்கி ஒரு பொழுதுபோக்காக அல்லது கியூரியாசிட்டிக்காக படிக்கிற விதத்தில் பெரிய விஷயங்கள் புஸ்தகங்களில் இறைப்படவில்லை. நானே கூட கூட்டத்தில் பேசும்போது ஜனங்களுக்கு எட்டாத தத்துவங்களை இப்போதே எல்லாரும் அபியசிக்க வேண்டும் என்கிறார் போல வற்புறுத்தி சொல்லிக்கொண்டு போனால் அது தப்புத்தான். சதா சர்வகாலமும் மாயையிலேயே உழன்று கொண்டிருக்கிற சர்வ ஜனங்களும் இந்த மாயைக்கு அப்பாற்பட்டதாக ஆத்மா என்று ஒன்று இருப்பதை தினமும் கொஞ்சம் நினைத்து கொள்ளத்தான் வேண்டும். எல்லாரும் அப்படி செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் அத்வைதத்தை பற்றி உபநேசிப்பது. அந்த பரம தத்துவம் ஒருத்தருக்கு கூட நஷ்டப்பட்டு போகாமல் அது எல்லாருக்கும் தெரிவிக்க வேண்டிய கடமை ஆச்சாரியாளுடைய மடத்தில் இருக்கிற எங்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் தினமும் கொஞ்சம் அத்வைத நினைப்பு இருக்கணும் என்றுதான் சராசரி ஜனங்களுக்கு சொல்லணுமே தவிர இப்போதே எல்லாரும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆத்ம விசாரத்தில் உட்காருங்கள் என்று சொல்லக்கூடாது. அது சாத்தியமில்லாததை சொல்வதேயாகும். அதிகாரிகளாய் இல்லாதவர்கள் அப்படி செய்ய பார்த்தால் அநேக கஷ்டங்கள் கெடுதல்கள் ஏற்படும். ஆகையால் துவைதமான கர்மா பக்திகளையே பொதுமக்களுக்கு அதிகம் சொல்லி அதில் அவர்கள் நன்றாக இறங்கி அபியசிக்கிற அளவுக்கு வற்புறுத்தி சொல்லி அத்வைத லட்சியத்தை நினைவூட்டுவதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். காரியத்திலேயே பற்று வைக்கக்கூடியவர்களாய் இருக்கிற பாமர ஜனங்களுக்கு காரியமில்லாத வேதாந்த சத்தியங்களை சொல்லி புத்தியை குழப்பப்படாது என்றே கீதையில் பகவான் கட்டளை போட்டிருக்கிறார். துவைதத்துக்கே அதிகாரிகளாக தற்போது இருக்கிறவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தித்தான் அத்வைதத்தை சாதனையாக அபியசிப்பதற்கான விஷயங்களை சொல்ல வேண்டும். துவைதமாகவே முதலில் நிறைய ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டே போய் அப்புறம் அத்வைதத்தை நிறைய சொல்ல வேண்டும். துவைத அத்வைத அதிகாரிகளை பொறுத்தே உபதேசம் வித்தியாசமாயிருக்க வேண்டும். இதில் முக்கியமாக இப்போது நாம் எடுத்துக்கொண்டுள்ள விஷயத்தில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், துவைத அதிகாரிகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே அத்வைத லட்சியம் என்ற ஒன்றை துளி சொல்ல வேண்டும். அப்புறம் பக்குவப்படுத்தி கொண்டே போய் அத்வைதத்துக்கு அதிகாரியாக்க வேண்டும் என்பதால் இவர்களுக்கு முழுக்கவும் துவைத உபதேசத்தோடேயே முடித்துவிடக்கூடாது என்றாகிறது. ஆனால் இவர்கள் அத்வைதத்துக்கு அதிகாரிகளாவதற்கு பக்குவப்பட்ட பிற்பாடோ இவர்களுக்கு துவைதத்தை பற்றி கொஞ்சம் கூட சொல்லக்கூடாது. அங்கே இங்கே கூட துவைதத்தில் இவர்களுடைய சித்தம் போகவிடாமல் முழுக்க முழுக்க அத்வைதமாகவே சொல்லிக்கொண்டு போய் அதிலேயேதான் இவர்களை ஆணி அடித்தாற் போல நிறுத்த வேண்டும். துவைதிகள்தான் துவைதத்துக்கு மேலே அவர்கள் போக வேண்டியதான நிலைகளை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அத்வைத சாதகர்கள் அவர்கள் விட்டுவிட்டு வந்த துவைத
சமாச்சாரங்களை மறுபடி நினைத்து கொள்ள வேண்டியதில்லை. அவற்றை மறக்கத்தான் வேண்டும். அதனாலேதான் அப்படிப்பட்டவர்களுக்கான சாஸ்திரங்கள் ஈஸ்வரன், ஈஸ்வர கிருபை உள்பட துவைதாத்வைதமான எதையும் விஸ்தரிப்பதில்லை. நம்முடைய தேசத்தில் தத்துவங்கள் அறிவு மட்டத்தோடு நிற்காமல் அவற்றில் அனுபவத்தை பெறுவதற்கான அனுஷ்டானங்களையும் விஸ்தாரமாக கொண்ட சம்பிரதாயங்களாக இருக்கின்றன. இவற்றை அனுஷ்டிக்கக்கூடிய அதிகாரிகளா என்று பார்க்காமல் லெக்சர் பண்ணினால் அது சரியே இல்லை. அத்வைத சித்தாந்தத்தை போல மகா பாவிகளே கடினமான நீண்ட சாதனைக்கப்புறம்தான் அனுபவத்துக்கு கொண்டு வரக்கூடியதான தத்துவ சாஸ்திரத்தை ஜனநாயக ரீதியில் பிரச்சாரம் செய்வது யுக்தம் இல்லை. இவ்வுரையில் பெரும்பாலான பகுதிகள் பொது உபன்யாசங்களில் கூறப்படாதவை. ஒரு சில சாதகர்கள் அல்லது பண்டிதர்களுக்கிடையில் ஸ்ரீ சரணர்கள் அருளியவையும் ஓரிரு சாதகர்களின் கேள்விகளுக்கு தந்த பதிலுமே இதில் முக்கியமான பங்காக அமைந்துள்ளது. இவற்றை இங்கு தொகுத்தளித்து பலருக்கும் தெரிவிப்பதற்கு ஒரு சமாதானம் பிற்பாடு இவ்வுரையிலேயே வருவதாக தொகுப்பாசிரியர் கருதியே இவ்விதம் செய்துள்ளார். அதாவது அத்வைத சாதனையில் கணிசமாக முன்னேறியவர்களுக்கு மாத்திரமில்லாமல் பொதுவாக ஆன்மீக நாட்டம் கொண்ட எல்லாருக்கும் கண்ணன் கீதோபதேசம் செய்தபோது அத்வைத சாஸ்திரத்தில் வெளிப்படச் சொல்லாத பல கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள் என்று ஸ்ரீ சரணர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதே போல ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தில் அதிகம் செல்லாவிடினும் பொதுவான ஆன்மீக நாட்டம் உள்ளவர்களே இந்நூலை படிப்பவர்களில் அதிகம் இருப்பதால் துவைத அத்வைத மார்க்கங்களை இணைக்கும் விஷயமாக ஸ்ரீ சரணர்கள் திருவாய் மலர்ந்தவற்றை சேர்த்திருக்கிறது. கர்மா பக்திகளை நிறைய கூறையே இவற்றையும் கூறியிருக்கிறோம் என்பது கவனத்துக்குரியது. அத்வைத சாஸ்திரங்கள் கர்மானுஷ்டானம், உபாசனை ஆகியவற்றில் நன்றாக முன்னேறி அவற்றையும் விட்டுவிட்டு சந்நியாசம் வாங்கி கொண்டு மகா வாக்கிய உபதேசம் பெற்று ஆத்ம விசாரம் செய்ய ஆஸ்தை உடையவர்களை கருதியே முக்கியமாக எழுதப்பட்டவை. முன்னே சொன்னார் போல இவர்கள் புத்திபூர்வமாக சாதனை செய்யும் வரையில் அத்வைதத்திலேயே ஆணி அடித்தாற் போல நிலைநிறுத்த வேண்டுமென்ற அபிப்பிராயத்தில்தான் துவைதமான ஈஸ்வர கிருபையை பற்றி பளிச்சென்று சொல்லாமல் விட்டது. நித்யாசனத்தில் மேலே மேலே உயர்ந்த நிலைகள் கிட்டி மனோநாசத்திலேயே முடிந்து ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படுகிறதென்று சொன்னாலும் இப்படி மேலும் மேலும் உயர்நிலைகளை அடைவிப்பது ஈஸ்வர கிருபைதான் என்று சொல்லி இவனுக்கு வேறான ஒரு ஈஸ்வரனை இந்த இடத்தில் வலியுறுத்துவதில்லை. ஈஸ்வரன் மகா மாயாவி, அவனன்றி அணுவும் அசையாது என்கிறார்கள். ஆனாலும் அவன் நம் மனசிலே புகுந்து கொண்டுதான் நம்மை நினைக்க பண்ணுகிறான் என்பது கொஞ்சம் கூட புரியாத நிலையிலேயே நம்மை வைத்திருக்கிறான். நம் நினைப்பு கண்ணா பின்னா என்று இருப்பதை பார்க்கும்போது இது நிச்சயமாக அவன் நினைப்பதாய் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட நினைப்புகள் அவனுக்கு பிரீத்தியாக இருக்காது என்று தோன்றுகிறது. நல்ல நினைப்புகளை தூண்டிவிடும்படி அவனிடமே பிரார்த்திக்கிறோம். காயத்ரிக்கே அதுதான் அர்த்தம். ஆனதால் எல்லாம் ஈசன் செயலே என்று சொன்னாலும் அவன் நம் செயல் என்று நாம் ஏதோ செய்து பார்த்து முட்டி மோதிக்கொண்டு அதனாலேயே அறிவு பெறுகிறோமோ என்று பரீட்சிக்கிற விதத்தில்தான் நமக்கு தனி மனசை கொடுத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. எல்லாம் அவன் திட்டம், எல்லாம் அவன் செயல் என்றால் அப்புறம் நாம் நம்மை திருத்தி கடைத்தேற்றி கொள்வதற்காக சாதனை என்று ஒன்று செய்ய வேண்டியதே இல்லையே. நம் தனி மனஸ் தன் இஷ்டமாக ஒன்றில் போவதற்கு அவன் எவ்வளவு தூரம் இடம் கொடுப்பான்? எப்போது கொஞ்சமும் இடம் கொடுக்காமல் தானே பூராவும் எடுத்துக்கொள்வான் என்று யாரும் சொல்ல முடியாது. ஆகையினால் ஆத்ம விசாரத்தில் நாம் பிரவேசித்து அவனால் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்படுகிற மனசையும் கூட அவன் பூர்ணமாக எடுத்துக்கொள்வதற்கு முன் விளையாட்டு பார்க்க கூடும். அதாவது அப்போது கூட ஜீவ மனஸ் சுதந்திரமாக நினைத்து
முடிவு பண்ண ஈஸ்வரன் அனுமதிக்க கூடும். இம்மாதிரியான உச்சகட்டத்திலே ஜீவனானவன் துவைதமான ஈஸ்வர கிருபை இத்தனை நன்றாயிருக்கிறதே, அதனால் இதை செய்கிற ஈஸ்வரனிடம் துவைதமாய் பக்தி பண்ணிக்கொண்டே அதோடு நின்று விட்டால் என்ன என்று நினைக்கலாம் அல்லவா? அப்போது இதே ஈஸ்வரனின் அரூபமான நிர்குணமான சார சத்தியத்தில் ஜீவன் ஒன்றாவது எப்படி? ஒரு ஜீவன் தானாக இஷ்டப்பட்டு கேட்கிறதை கொடுப்போம் என்று ஈஸ்வரன் கடைசி மட்டும் விளையாட்டு பண்ணுவானாகில் இவனுக்கு அத்வைத சித்தி எப்படி கிடைக்கும்? ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரிவாச்சரணம். இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகா பெரிவா மகிமை, ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.